அனைவருக்கும் வணக்கம். இஎஸ் பேசுகிறேன். நான் உண்மையை பேசுகிறேன், எனக்கு பழக்கம். உண்மையை பேசி கெட்டவன் பேர் வாங்குறது எவ்வளோ பெட்ரு. உங்களை மாதிரி நல்லவங்களாக இருந்து கெட்டவனாக இருக்கிறத விட உண்மையை பேசி கெட்டவன் பேர் எடுத்து நான் வருத்தப்பட போகிறதில்ல, கவலைப்பட. நான் கெட்டவனாக இருந்துட்டு போகிறேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை விவாதம், பல டிவியில் நிறைய விவாதம் ஓடி நிற்குது. தந்தி டிவி, பார்லமெண்ட் நிறைய கேப்பு கொடுக்காம பேசுவாங்க. சாமானியம் ஒன்று இருக்குது, அரசியல் பிரமுகர் இருக்கிற, ஆளுங்கட்சி எதிர்கட்சி வர. ஆனால் கேப் இல்லாமல், கேப்பு கொடுக்காம டைமிங் ஒதுக்கி அந்த அரை மணி நேரம் பேசுகிற அரசியலே கிடையாது. எப்பவுமே அரை மணி நேரத்தை அரசியலும் முடிக்க முடியாது. இது நான் எழுதி வச்சுங்க. 50 வருஷமாக கூட தான் பேசின்னு இருக்கிற அரசியலை பற்றி. அரை மணி நேரத்தில் எல்லாமே மாறிடுமா? இந்த அரை மணி நேரத்தில், அரை மணி நேரமாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எல்லாம் மாற்றக்கூடியது மக்கள் தான். சாமானியம் கிடையாது, ஊடகமும் கிடையாது. மக்கள் தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். எல்லாத்தையும் மாற்ற முடியும்னா விலைவாசி, ஓட்டு, கட்சி புளிவு போடுறது, சீட்டு கேட்கறது எல்லாமே வந்து மாற்றக்கூடியது மக்கள் தான். சமீபத்தில் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய். அதாவது 1900 இப்படி எடுத்துக்கலாம், 72, 73 எம்ஜிஆர் தொடங்க பிறகுதான் கட்சி. ஏன்னா நடிகர், அன்னைக்கே நடிகர்ல நாடாள முடியுமான்னு ஒரு கேள்வி வந்தது. அது இப்போ ப்ரூஃப் ஆகிக்குது. இது விஜய் மூலியமா ப்ரூஃப் ஆகிக்குது. இன்னொரு கேள்வி, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகுதான் நிறைய கட்சி தொடங்குது. இது நான் எழுதி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் சிவாஜி, 2வது டி ராஜேந்திரி, 3வது பாக்கியராஜ், எல்லாரும் சொல்லிக்கினே போகலாம். ஆனால் நடிகரில் எம்ஜிஆரை தவிர யாரும் இல்லை. அதுக்கு அடுத்தது அதே அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா பங்களிப்பு. நடிகர் தான் நான் சொல்ல வரேன். நான் ஜெயலலிதா அம்மான்னு தனியாக அவங்களை பிரித்து சொல்லணும். நடிகர், ஏன்னா நாடாள முடியுமா கேள்வி வந்த பிறகு அவங்களுக்கு கொண்டு வருவேன். அந்த இதில் கொண்டு வருவேன். இதில் கொண்டு வருவேன், ஷெட்யூலில் கொண்டு வருவேன். அடுத்தது யாரும் இல்லை. இப்போ விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகல, எதிர்கட்சியாக உட்காந்தாரு, ஆனால் நடிகர். அடுத்தது விஜய் டாப் பேசிக் வந்துக்கிறாரு. என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்சு 2 முனை போட்டி இருந்தது. அதுக்கப்புறம் ஜாதிகள் பெருசாகணும்னு 3 முனை போட்டி. அதுக்கடுத்து ஜாதிகள் இருக்குதோ இல்லையோ 5 முனை போட்டி, 4 முனை போட்டி. இப்போ இது என்ன கேள்வினா, யார் ஜெயிப்பாங்க தானே கேள்வி. ஒண்ணுமே இல்லைங்க. 50 வருஷம் அவங்க ஆண்டிட்டாங்க, இவங்க ஆண்டிட்டாங்க. இது 50 வருஷமா கொள்கை கோசம் ஒரு ஓட்டுக்குது, கோட்பாடு கோசம் ஒரு ஓட்டுக்குது. உண்மையா இல்லையா? நடுநிலை ஓட்டு ஒன்று இருக்குது, ரசிகர் ஓட்டு ஒன்று இருக்குது, தொண்டனுடைய ஓட்டுக்குது. அதிமுக தொண்டன் ஒரு ஓட்டுக்குது, திமுக தொண்டன், பிஜேபி, காங்கிரஸ், சீமான், இப்படி வருது. இப்போ நடுநிலை யாரு? இப்போ நடுநிலை ஓட்டு யாரு? எதுக்குமே அரசியல் இல்லாம விலைவாசியை பார்த்து போடுறவங்க. ஆனா அவங்க யாருக்கு போட போறாங்கன்னு யூகிக்கவே முடியாது. நான் இந்த கட்சிக்காரன் இதுக்கு தான் போடுன்னு சொல்லி ஓப்பனா பேசுறவங்க இருக்காங்க. நான் இதுக்கு தான்ப்பா போடுவேன், நான் இதுக்கு தான் போடுவேன். ஆனா இந்த நடுநிலை ஓட்டுன்றது அது மெயின். ஒரு 2% பெரிய விஷயம் தான். 3% நானும் சொல்ல மாட்டாங்க. சைலண்டா போவாங்க, போட்டுட்டு வந்துன்னே இருப்பாங்க. ஆனா எதுக்கு போட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒன்று தீர்மானிக்குது. இன்னொன்னு, கூட்டணி திமுகல வரலாற்றிலே கூட்டணி வச்சுதான் ஜெயிச்சுதான். தனியா நின்று ஜெயிச்சுதான் வரலாறு இல்லை. அது உண்மை. நான் இப்போதைக்கு தான் பேசுறேன். அப்போதைக்கு கதை வேற. அது இன்னும் நான் எடுத்தா காமராஜெல்லாம் எடுப்பேன், எம்ஜிஆர் எடுப்பேன், இப்படி எடுத்துன்னு போயிடுவேன். அதை நீங்க தாங்க மாட்டீங்க, தாங்கவே முடியாது. ஆனா இப்படி வந்துடுறேன். இப்போ விஜய் ஜெயிப்பாரா? பிஜேபி கூட சேர்ந்தா ஜெயிப்பார். திமுக பக்கம் போக மாட்டார். எதிரி 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 எதிரி. ஓகேவா? மத்திய அரசுல எதிரின்னு சொன்னவர், மாநில அரசுல எதிரி சொன்னார். அப்போ கூட்டணிக்கு எப்படி போகிறது? அதுக்கடுத்து இந்த கரூர் மேட்ரு வேற. இதில் போய் அவரை டாமினேட் பண்ணி கொண்டு வரலாமா, அழுத்தத்தை கொடுக்கலாமா? இப்படி மக்களுடைய யூகம் தான் அதெல்லாம். ஆனால் சிபிஐக்கு போறாரு, வெளியே டாடா காமிச்சு தான் வர்றாரு. அங்கே வந்து விசாரணை முடிஞ்சு டாடா காட்டிட்டு சந்தோஷமா வராரா, இல்லை பப்ளிக்ல வந்து விஜய் அண்ணான்னு அதுக்கு டாடா காட்டாருன்னு தெரியாது.
சிபிஐ விசாரணைன்றது நிறைய கோணத்துல கேட்பாங்க. 7 மணி நேரம் வந்து விசாரணை பண்ணாங்கன்னா உண்மையிலேயே சிபிஐ வந்து போலீஸ் ஸ்டேஷன் விசாரணை மாதிரி இருக்காது. செஞ்சியா இல்லையா, தப்பா கரெக்டா, இருக்குதா இல்லையா, இதுதான் அங்க மார்க்கு. இருக்குதுன்னா இல்லைன்னா வேற பதிலே கிடையாது. ஆக மொத்தத்துல ரெக்கார்ட் ஆகும், எல்லாமே ரெக்கார்ட் பதிவு பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. கைது பண்றதுக்கு எல்லாம் முடியாது, ஏன்னா அரசியல் நிறுவனங்களை விட்டுடுவாங்க. இந்த வாக்கு பிரிக்கிறதுல விஜய் தான்பா இந்த எலெக்ஷன்ல 90% 100% வாக்கு இளைஞர் வாக்கு 18 முதல் 20 வயசு வாக்கு புதுசா தன் மையை வைக்கிறவங்க பதிவு பண்ற வாக்கு தான் அதிகமா இருக்கிறது. நான் சொல்றது 60 வயசு 70 வயசு மேல இருக்கிறவங்க எல்லாமே குறைஞ்சபட்சம் ஏடிஎம்கே திமுக பயணிச்சுன்னு வராங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், இப்போ விஜய் கிட்ட இளைஞர் வாக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால வந்து வெற்றி பெறுவரா இல்லைன்னா பிரிச்சாவே ஜெயிச்சா மாதிரி, வாக்கு சதவீதத்தை பிரிச்சாவே ஒருத்தர் ஜெயிச்சா மாதிரி தெரியுமா, அதுதான் பலம். ஓகேவா? வாக்கு சதவீதம் பிரிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தர் கட்சியை துவங்கி பிரிக்கிறது பெரிய விஷயம். என்னடா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்காத, நான் தீவிர எம்ஜிஆர் பக்தர். நான் அதை பதிவு பண்ணிடுறேன். அவர் பஸ்ஸில் பார்த்தா கூட எம்ஜிஆர் தான் இருக்குது. அதுக்கு வந்து அவர் ஏடிஎம்கே பக்கம் ஓட்டு வருமானம் அதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆரை வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த பஸ்ஸிலே அவர் போட்டுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மகாநாடுல எம்ஜிஆர் போட்டாவே காட்டல, 2வது மகாநாடுல காட்டல, மதுரையில மட்டும் ஏன் காட்டினேன்? ஏன்னா மதுரையில தான் அங்க ஸ்டார்ட் பண்ணாரு எம்ஜிஆர். இப்ப புரியுதுங்களா? இது வந்து யாராவது ஸ்கெட்சி போட்டு கொடுத்துக்கிறாங்க அவருக்கு. அவரோட மைண்ட் செட்டே கிடையாது. ஒண்ணு எம்ஜிஆர் கூட பயணிச்சுக்க வந்தவங்க தான் அவருக்கு எல்லாத்துக்கும் ஐடி கொடுக்குறாங்களான்னு தெரியல. அது வந்து ஏடிஎம்கே போனவங்க கொடுத்தாங்களான்னு தெரியல. நான் பேரை சொல்ல விரும்பல. ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து விஜய் கிட்ட யார் போனாங்கன்னு தெரிஞ்சாவே எம்ஜிஆருடைய ஃபார்முலா ஃபாலோ பண்றாரா இல்லை அண்ணாதுரையோட ஃபாலோ பண்றாரா? ஏன்னா அந்த அஞ்சனம்மா அதெல்லாம் அவர் பார்த்துருக்க வாய்ப்பே இருக்காது. நான் சொல்ல பேனர்ல ஒன்றா வைக்கலாம். ஏன் வீரபாண்டி கட்டபொம்மை பேனர் வச்சா வீரபாண்டி கிட்ட யாரும் நெருக்கமா இல்லை. கப்பல் ஓட்டி தமிழ் கூட படம் வச்சா அவர் கூட யாரும் செக் ஆட்டினது கிடையாது. இதானே உண்மை. வேலு நாச்சிகர் கூட யாரும் பழகிருக்க மாட்டாங்க. ஆனா அவரோட வரலாறு வச்சுதான் படம் வைக்கிறாங்க. அதனால படத்தை வச்சுக்கின்னு அந்த இதுக்குள்ள போக முடியாது. அதெல்லாம் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க அம்பேத்கர் படம் வச்சாலும் அவரை ஃபாலோ பண்ணி அரசியல் பண்ண முடியாது. நீங்க காமராஜர் படம் வச்சா கூட அவருக்கு தந்த கல்வி மாதிரி கொடுக்க முடியாது. நீங்க எம்ஜிஆர் படம் வச்சாலும் சரி எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது. இதுதான் நான் பதிவு படம். நீங்க எவ்வளவு படம் வச்சுக்கலாம், எதுவுமே நீங்க பண்ண முடியாது. ஆனா பண்ணக்கூடியது என்ன? விலைவாசியை கம்மி பண்ணணும், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும், பெண்களுக்கு பாதுகாப்பணும். அது யாரா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் விஜய் இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு. ஏன்னா பெண்களை மைய வச்சுதான் இப்போ இந்த எலெக்ஷனே நடக்குது. இந்த எலெக்ஷனை மட்டும் பெண்களை வச்சுதான் மையப்பட்டியே தான் வருது. சமீபத்தில் மகளிர் தினம் வேற நடுவில் கேப்ல அது வேற போகுது. எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் இது இலவசம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஎம்கெல்லாம் பண்றாங்க, திமுக பண்றாங்க, எல்லாத்திலும் பண்றாங்க. ஆக பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது எந்த அரசியலா இருந்தாலும் சரி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து எம்ஜிஆருடைய ஃபார்முலா தான். ஏன்னா தாய் குலத்தை மதிக்கிறவர் அவரு தான். அவரு தாய் குலத்தை மதிக்கிற மாதிரி தாய் மேல கையை வச்சா தன் தாய் மேல கையை வச்ச மாதிரி அவர் நினைக்கிறவரு. புரியுதா சொல்றது? ஒரே விஷயம் சொல்றேன், பாலியல் பலாத்காரம் நிறைய இருக்குது. நான் ஒரே ஒரு வசனம் சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம தொடர்றது உன் பெத்த தாயை தொடர்றதுக்கு சமம். புரியுதா நான் சொல்றது? ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம தொடர்றவன் உன் பெத்த தாயை தொடர்றதுக்கு சமம். இதுதான் நான் பதிவு பண்றேன். ஓகேவா? எல்லாரும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கணும். இந்து மதமும் நல்லா இருக்கணும், கிறிஸ்துவ மதமும் நல்லா இருக்கணும், முஸ்லீம் மதமும் நல்லா இருக்கணும். எங்க வேணா குண்டு போட்டோம், எங்க வேணா வெடி குண்டு வைக்கணும். ஆனா இந்து மதமும் நல்லா இருக்கணும், கிறிஸ்துவ மதமும் நல்லா இருக்கணும், முஸ்லீம் மதமும் நல்லா இருக்கணும். எல்லாம் கோயிலுக்கு தான் போறாங்க. எங்க போறாங்க? மசூதி தொழுகிறாங்க, இதுல சர்ச்சைக்கு போறாங்க, இந்து கோயில கும்பிடுறாங்க. ஒரே விஷயம், இவங்க பைபிளை பார்த்து படிக்கிறாங்க, அவங்க புத்தகம் பார்த்து படிக்கிறாங்க. முஸ்லீம் இவங்க வணங்கி படிக்கிறாங்க. இதுதாங்க மதத்துல ஒன்றும் கிடையாதுங்க. மனித நேயன்னு ஒண்ணு இருக்கணுங்க.
அது கண்டி இருந்தா கடவுளே தேவையில்லைங்க. ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, கடல்ல கட்டையை போட்டாங்களா மெதுக்குச்சான், கல்ல போட்டா உள்ள போயிடுச்சான். அப்ப கடவுள் எங்க இருக்கிறன்னு கேட்டா சின்ன பையன் கிட்ட, அந்த சின்ன பையன் சொல்றான் பெரியவர்கிட்ட, தாத்தா கட்டையை போட்டா மெதுங்குதே, கல்லு போட்டா முழுங்குது, கடவுள் இருக்கிறான்னு சொல்றேன். கடவுள் உள்ள இல்லடா, கடல்ல தேடி பாடுறானா, தேடினா கிடைக்கணும்னு சொல்லி வெளியே வந்த பிறகு எங்க இருக்கிறான்னா, மனித ரூபத்துல யார் உதவி பண்றாங்களோ அவங்க எல்லாருமே கடவுள் தான். இதுதான் பதிவு. கடவுள் என்றது கிடையாது, மனித ரூபத்துல உதவி பண்றதுதான் கடவுள். கையேந்தி கும்பிடுற கடவுளை விட கையேந்தி நிக்கிற ஆளுங்களுக்கு உதவி பண்ணி பாரு. இந்த உலகத்துல ஒரு மாலை போட்டா பா, இந்த உலகத்துல ஒரு மாலை போட்டா புது வண்டி, நிறைய மாலை போட்டா கடைசி வண்டி. அருந்து போன செருப்பு கூட ஒரு ஓரமா இருக்கும். இறந்து போற மனிதன் ஒரு நாளைக்கு மேல வைக்கவே மாட்டாங்க. கருவாடு கூட வித்துடும், மனுஷன் இறந்தா விற்க கூட முடியாது. வணக்கம் PS.